பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஈஸ்டருக்கு பிறகு ஐந்தாம் ஞாயிறு. இன்றைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னவென்றால் ஜெபம். ஜெபத்தின் மூலமாய் நாம் எப்படி மேற்கொள்வது? ஒரு நல்ல இணக்கம், கடவுளோடு நல்ல இணக்கத்தை கொண்டு வருவதற்கும் மனிதர்களோடு நல்ல இணக்கத்தை கொண்டு வருவதற்கு நாம் முதலாவதாக ஜெபத்தின் மூலமாய் தான் அது நாம் செயல்பட முடியும். See, the primary step towards reconciliation என்று ஆங்கிலத்தில் எங்க சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, சில வேளைகளில் நம்ம மற்றவர்களுடைய உதவியை நம்ம நாட வேண்டும் என்றால், மற்றவர்களிடம் நமக்கு ஏதாவது ஒரு தயவு வேண்டும் என்றால், நாம் ஒரு நல்ல உறவு அவர்களுக்குள்ள வைத்திருக்கணும் அல்லவா? எதிரிகிட்ட போய் நம்ம கேட்க முடியாது. அப்புறம் அப்படி எதிரியா இருந்தாலும் கூட நம்ம போயிட்டு அவர்களோடு நம்ம நல்ல இணக்கத்தை நம்ம கொண்டு வந்தால் ஒழிய நாம் அவர்களிடம் இருந்து நம்ம பெறுவதற்கு மிக மிக கஷ்டம். அப்ப நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது மற்றவர்களோட? அதே போலதான் பிரியமானவர்களே, நம்முடைய உறவு கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். You must have a good relationship with God. அப்பொழுதுதான் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடியவராக இருப்பார். அப்ப ஜெபத்தின் மூலமா தான் ஆண்டவரோடு நம்ம இணைக்க முடியும். ஜெபத்தின் மூலமா தான் நம்ம ஆண்டவரோடு ஒப்புரவாதமாக முடியும், பேச முடியும். ஆண்டவரோடு பேசுவது, நம்ம அணுகுவது, அது கர்த்தருக்கு அது பிரியமாக இருக்கிறது. அப்ப இப்படியாக நம்ம உறவு கொண்டு வந்தால் இதுதான் ஒரு வழிமுறை, ஆண்டவரோடு ஒப்புரவாதமாவது. How to become reconcile with God by through your prayers. நம்ம தப்புகள், நம்ம தவறுகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட ஆண்டவரோடு கூட நம்ம போய் ஒப்புரவாதமாயி அந்த இணக்கத்தோடு நம்ம ஆண்டவர்கிட்ட நாம் மன்றாடுவோம், விண்ணப்பம் செய்கிறோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை பதில் கிடைக்கும். அப்பொழுதுதான் நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார். எப்படி? முதலாவதாக தேவனுடைய ஆவியினாலே உள்ளார்ந்த மனிதன் என்ன ஆக வேண்டும்னா பலப்பட வேண்டும். See, through the spirit of God, கடவுளுடைய ஆவி அனுகிரகம். Through the spirit of God, the inner person must grow strongly. அப்படினா ஒரு உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. எது நேரம்? நீ ஆண்டவருக்குள்ளே, நீ ஆவியிலே நீ நிரப்பப்பட்டவனாய். அப்ப ஆண்டவருக்குள்ளே நீ நெருங்கணும், பலப்படணும். இரண்டாவதாக விசுவாசத்தினாலே கிறிஸ்து நமது இருதயங்களில் வாசமாக இருக்க வேண்டும். அப்படி என்ன இப்படி இருந்தா தான் நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்பார். இந்த விண்ணப்பங்கள் ஆண்டவர் நம்ம கேட்க வேண்டும் என்றால், ஜெபத்தை கேட்க வேண்டும் என்றால், முதலாவது நான் சொன்னது போல தேவனுடைய ஆவியினாலே உள்ளார்ந்த மனிதன் பலப்பட வேண்டும். அப்ப பலப்பட வேண்டும் என்றால் எப்படி? இரண்டாவதாக விசுவாசத்தினாலே கிறிஸ்து நமது இருதயங்களில் வாசமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்து நம் இதயத்திலே வாசமாய் இருக்க வேண்டும் என்றால் எப்படி? உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்ப எப்படியாக நம்ம see Christ must dwell in your heart through faith. விசுவாசத்தினால ஆண்டவர் நம்ம இருதயத்திலே வாசமாக இருக்கணும். அப்பொழுதுதான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். எபேசியர் 3:17. யார் வாசிச்சா? வாசிப்பா. எபேசியர் 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். எப்படி கிறிஸ்து நம் இருதயங்களில் வாசமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படியாக இருக்க வேண்டும்? நீதான் வாசிச்ச, நீதான் சொல்லணும். விசுவாசத்தினால, நம்ம விசுவாசிக்கிறதுனால ஆண்டவர் நம் இருதயத்திலே வாசமாய் இருப்பார். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான்
நீ என்ன கேட்கிறாயோ அது உனக்கு கொடுக்கப்படும். So whatever you will ask in the name of Christ, what will be given to you? The Father will give you whatever you ask in my name. அப்படிதான் இயேசு கிறிஸ்து நான் வாசித்த இந்த நான் எது வாசிச்சேன் சொல்லுங்க. அதான் யோவான் இது. ஆல்ரைட், அந்த 23 வாசிங்க. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்று கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே, யாரோட நாமத்தினாலே? இயேசுவின் நாமத்தினாலே எதை நீங்க கேட்கிறீர்களோ பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு தருவாரா? தருவார் எப்படி தெரியும்? கதைக்கு கரெக்டா தெரியுங்க. விசுவாசம். அப்ப நம்ம விசுவாச நிமித்தமாய் ஆண்டவர் நம்ம கேட்கும் போது, பிதாவிடம் நம்ம அணுகும் போது அவர் நமக்கு கொடுப்பார். அதுவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அவருடைய பேர். அப்ப பெருமாளே இந்த ஜெபமானது, see the prayer is a primary step towards reconciliation. ஆரம்பமே மேல தலைப்பு. ஆக கர்த்தரோடு நாம் இணைக்கப்படுவதற்கு, you want to be have a close relationship with God. ஆண்டவரோடு நம்ம இணைக்கப்பட வேண்டும். ஆண்டவரோடு நம்ம எப்படி சொல்ற அந்த உறவு, ரைட், உறவோடு அந்த உறவோடு இருக்க வேண்டும் என்றால் நாம நமக்கு ஜெபம்தான் முதல் படி. நாம பிரச்சனை எது வந்தாலும் சரி, நமக்கு கஷ்டங்கள் தொல்லைகள் வந்தாலும் வந்து சரி, மனிதர்களை நம்ம நாடுகிறோம் அல்லவா? அது பரவாயில்ல, உதவி பணம் அது ஏதோ நாடுவோம். ஆனா மனிதர்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் என்று நிச்சயம் அல்ல அல்லவா? ஆனா கடைசி நேரத்தில் யாரையும் போகிறோம், யாரையும் அணுகுகிறோம்? ஆண்டவர் கர்த்தருக்கு தான் அணுகுறோம். அதான் கடைசி. there's no choice. வேற வழி இல்ல. கடைசியில நான் போக வேண்டியது ஆண்டவர் தான். நீ நோய்பட்டாலும் கூட கடைசி நீ ஆண்டவர் தான் தேடுவோம். ஆமா இல்லையா? ஐயோ மரண படுக்கையில் இருக்கும், யார் எனக்கு உதவி செய்வார்கள், யார் எனக்கு கொடுப்பார்கள் என்று நம்ம சிந்திக்கிறோம் அல்லவா? கடைசியில யாரை தேடுறோம்? நீ போய் ஆஸ்பத்திரி போய் படுத்து பாருங்க, அப்ப தெரியும். சாரியா, அதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்களே அங்க போய் பாருங்க. நம்மளாம் அப்படிதான் இருக்கணும் இல்லை, அங்க போய் பார்த்தா தான் தெரியும். எத்தனை பேர் இருந்திருக்கீங்க? மாஸ்டர் இருந்திருக்காரு, கிருபா இருந்திருக்கு, நீங்க இருந்திருக்கீங்க, வேற யார் இருக்கீங்களா? தேவா இருந்திருக்காரு. நம்ம எல்லாம் இருந்திருக்கோம். அந்த அனுபவம் இருக்கு இல்லையா? பார்த்துருக்குமா இல்லையா? பக்கத்துல பாஸ்டர் இதோ பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, ப்ரே பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு இதோ சொன்னாரு. அப்ப இந்த ஒரு அனுபவத்தில் வரும்பொழுது தான் தெரியும் கடைசி நேரத்தில் நீ யாரு அணுக போறாய். கர்த்தர் தான் கடைசி நேரத்தில், அவரை தான் வேற ஆளும் நம்ம அணுகுவோம். ஸோ அப்ப நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரோட அணுகும் போது, விண்ணப்பங்கள் இருக்கும்போது நம்ம ஆண்டோட அந்த நல் இணக்கத்தை நம்ம அந்த உறவு நம்ம உருவாக்க வேண்டும். அது ஜெபத்தினால தான் முடியும், வேற வழி இல்லை. அது கர்த்தரோடு இணைக்கப்படுவதற்கு ஜெபந்தான் முதல் படி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இரண்டாவதாக பார்க்கிறோம், பெற்றுக்கொள்வீர்கள். எதை பெற்றுக்கொள்வீர்கள்? See, God is giving an assurance that you will receive. ஆண்டவரே சொல்லுகிறார், நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் என்று அந்த உறுதி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு. இயேசு சொல்றாரு இந்த வசனத்துல, நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் என்று. எப்படி பெற்றுக்கொள்வீர்கள்? வலை போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி வலை போட்டு வீசுங்க, போய் பாருங்க எப்படி எப்படி கிடைக்கணும், போய் பாருங்க, தெரியும் இல்லையா? அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு. ஆமாவா இல்லையா? பெற்றுக்கொள்வதற்கு சில வழிமுறைகள் உண்டு, சில விதிகள் உண்டு. அது பிரகாரம் நாம் நடப்பது, அது பிரகாரம் நம்ம செயல்படுவது, அது பிரகாரம் நாம் சிந்திப்பது, இதெல்லாம் நீ செயல்பட்டால்தான் நீ பெற்றுக்கொள்வீர்கள். சும்மா கொடுக்க மாட்டான் யாருமே. ஆமாவா இல்லையா? போய் பாருங்க, யாரு கூட ஏதாவது என்னமோ சொல்லுவாங்களே,
ஆத்துல நல்ல பழமொழி இருக்கு. ஓகே, விட்டுருங்க. அப்ப அந்த உறுதிமொழி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். You will receive. See, when the disciples with Jesus, இயேசு கிறிஸ்துவோட இந்த சீஷர்கள் உறவோடு இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்போது இவர்கள் எதுவுமே கேட்கவில்லை. அப்படிதான் அங்க போட்டிருக்காரு இல்லையா? யோவான் 16 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அது அந்த வருஷத்துல போட வாசிக்கும் போது டக்கு டக்குன்னு வாசிங்க. ஓகே, please take your Bible and get ready. Even you don't read also, you don't see also, open your Bible and keep. சும்மா வராதீங்க. கைவிசு கடைக்கு போன கைவிசுட்டு சும்மா வராதீங்க. பைபிள் எடுத்து வாங்குங்க. ஓகேயா? நீ படிக்காட்டி பரவாயில்லையா, பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. படிக்காட்டி பரவாயில்ல, ஏன்னா பைபிள் தான் உன்னை பாதுகாக்கும். இந்த வேதம் தான் நம்மளை பாதுகாக்கும் கடைசி நேரத்தில். நம்புங்க, இந்த வார்த்தை தான் நம்மள ஒரு காலத்துக்கு கொண்டு போவோம் பரலோகத்துக்கு. மனுஷன் இல்லை, நான் இல்லை. ஓகே, சீஷர்கள் இயேசுவோடு இருக்கும்போது எதுவுமே கேட்கல. வசனம் எடுங்க, 2:24 வாசிங்க. லேப்டாப். நான் அப்பதான் சொன்னேன், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. That's what I'm saying. The disciples were never asked nothing from Jesus Christ. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் உலாவிக் கொண்டு இயேசு கிறிஸ்துவோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து செய்த அற்புத ரகசியங்கள் பார்த்தார்கள். அப்படியே பார்க்கிற கூட்டம் தெரியுங்களா? என்ன செய்வாங்க, ஏது செய்வாங்க, அப்படியே பார்க்கறது. நம்ம செய்ய மாட்டோம், ஆனா மற்ற என்ன செய்யறா அது மட்டும் பார்க்க முடியாது. அது அங்கதான் இந்த சீசர்கள் எதுவும் கேட்கல. அதான் சொல்றாரு, இந்த சீசர்கள் எதுவும் கேட்கல. ஏனென்றால் பாருங்க, அவங்க see they have not asked the Father in Christ name. அதாவது கிறிஸ்து நாமத்தினாலே எதுவுமே அவர்கள் கேட்கவில்லை. ஏனென்றால் கிறிஸ்து அவர்களோடு இருந்ததுனால. ஆண்டவர் அவங்களோட இருக்கிற என்ன, அங்க என்ன இருக்கு வேண்டி கேட்க? எங்க அப்பா என்னோட இருக்காரு, எனக்கு என்ன, எல்லாமே அவர் கொடுப்பாரு அப்படின்றதானே பிள்ளைங்க நினைப்போம். எங்க அம்மா என் கூட இருக்காங்க, எல்லாரையும் பார்த்துக்குவாங்க அப்படி. அந்த நினைப்புல இருந்திருக்கலாம். யாரு? இந்த டீச்சர். ஒன்றுமே கேட்கவில்லை என்று இங்க ஆண்டவர் சொல்ல கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். அதான் நான் சொன்னேன், பெற்றுக் கொள்வீர்கள். நிறைவாய், சந்தோஷம் நிறைவாய் ஆகும்படி நீங்க பெற்றுக் கொள்வீர்கள் என்று. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உறுதிமொழி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம எப்படிங்க எவ்வாறாக நம்ம விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் கொடுப்பார் செய்வார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக தான் நாம் ஜீவித்துக் கொண்டு வருகிறோம். ஆனால் ஆண்டவருக்கு சொல்றாரு, இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். அப்படின்னா என்னம்மா உவமைகளாய் பேசுகிறேன்னா? உவமைகள்னா என்னது? நான் கதையா பேசுறேன். ஆண்டவர் ஸ்டோரி டெல்லிங் ஸ்டோரி, கதை சொல்றேன். கதை சொல்றாங்க அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி இவரை உவமைகளாய் பேசுகிறேன். ஒரு கதை சொல்ற மாதிரி சொல்றேன். சின்ன பிள்ளைக்கு போதிக்கிற மாதிரி போதிக்கிறேன் சீசல் கிட்ட. இன்றைக்கு அப்படிதான் போதிக்கிறோம். சின்ன பிள்ளைக்கு போதிக்கிற மாதிரி போதிக்கிறோம். சில நேரத்தில் அம்மாவாலியா சின்ன பிள்ளைங்க போதிக்கிற மாதிரி போதிக்கிறோம். ஆனா பெரிய ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கணும். ஆனா சில நேரத்தில் என்னது, யார் சொன்னாரு? ஏறாது. சரியா சொன்னாங்க, நல்ல வார்த்தை. இவைகளே நான் ஊமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். ஆனா காலம் வரும், காத்து என்ன வரும்? நல்ல நேரம் வரும். அப்பொழுது நான் ஊமைகளாய் உங்களுடனே பேசாமல், அப்படின்னா கதை போல நான் உங்கள்கிட்ட பேசாம பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். இப்ப என்ன சொல்ற பாருங்க. say what is he, the teaching is here, there will be no need for him to ask a petition on in our behalf. அப்படினாக்கா இங்க ஆண்டவருக்கு என்ன சொல்றாரு? இனிமேல் அடுத்த வசனத்தை பாருங்க. அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான்
கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்க உங்களுக்காக நான் மன்றாடுவேன், உங்களுக்காக நான் கேட்பேன் என்று நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து இந்த சீசரிடம் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, உங்களுக்காக நான் பிதாவிடம் நான் கேட்க போது அவசியம் இல்லை. இது இந்த வார்த்தை அது நீங்க நல்லா யோசனை பண்ணி அது ருசித்து அது அறிந்து கொண்டா தான் புரியும். ஏன் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்றாரு? உங்களுக்காக நான் பிதாவிடம் நான் கேட்கிறது அவசியம் இல்லை. இட்ஸ் நாட் நெசசரி ஃபார் மீ டு புட் a petition to the Father on behalf. உங்களுடைய சார்பாக நான் பிதாவிடம் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய விண்ணப்பத்துக்காக. ஏன் காரணம் பாருங்க. ஏனென்றால் அடுத்த வசனம் வாசிங்க. நான் போய்கிட்டே இருப்பேன், டக்கு வசனத்தை எடுத்துக்க, டப்புன்னு வாசிக்கணும். நீங்க வாசிங்க ப்ளீஸ். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை என்று இந்த வசனத்தை பார்த்தோம். ஏன்? 27 வாசிங்க. மறுபடியும் வாசிங்க. நீங்கள் ஏன் அவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக நான் சார்பாக நான் ஆண்டவரோட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதான் சொன்னாரு வேண்டியதில்லை. ஏன்? காரணம் இந்த 27ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறது? வாசிங்க. நீங்கள் என்னை காரணம் நீங்கள் என்னை சிநேகித்து. அப்ப யாரு சிநேகிக்கிறது? who love whom? அங்க என்ன சொல்றாரு? நீங்கள் என்னை சிநேகித்து. அப்ப இயேசு சொல்றாரு, நீங்கள் சீஷர்கள் உங்களை இன்றைக்கு நம்மள பார்த்து நீங்கள் என்னை நேசிக்கிறதுனால, இயேசுவை நாம் அன்பு கூறுவதனால. வாசிங்க அடுத்தது. நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். ஓகே, இப்ப புரியுதா? இந்த வசனம் எப்படி புரியுது பாருங்க. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடமிருந்து பூலோகத்துக்கு வந்தார் என்று யாரை நேசிக்கிறீர்கள்? யாராவது விசுவாசிக்கிறீர்கள்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடிக்கு தந்தருளை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். John 3:16. The Lord so loved the world that he gave his one and only son. Whoever believes in him will have eternal life. Amen. Thank you. பாத்தீங்களா? ட்ரைனிங் அப்படிதான் பிடிப்பேன் அவனை எப்பவுமே. ஆரம்பத்தை சொல்லிட்டேன், இந்த வசனம் வரும் ரெடியா இருக்குன்னு 4 பேருக்கு கூப்பிட்டு. ஓகே, அப்ப தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. அப்ப அங்க ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை சிநேகித்தபடியினால். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். கர்த்தர் ஏன் இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினாரு? யாருக்காக? எதற்காக? ஏன் அனுப்பினாரு? நமக்காக. ஏன்? அப்ப என்னத்துக்கு? அப்ப ஏன் என்ன அர்த்தம்? அப்படின்னா பாவத்தை கழிக்கணும். நம்ம மேல என்ன இருக்கு? இல்ல, அவருக்கு நம்ம மேல என்ன இருக்கு? அன்பு. அவருக்கு நம்ம மேல பாவம் இல்ல, அவருக்கு நம்ம மேல அன்பு இருக்கிறதுனால நம்ம பாவிகள் தான். அந்த பாவம் நிவர்த்தி செய்வதற்காக இயேசு கிறிஸ்து அனுப்பினதுனால நம் மீது அதிகமாய் வைத்த அன்பின் நிமித்தமாக இயேசு பலியிட்டார். ஆமென். ஆக பிரியமானவர்களே, இங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நீங்க விசுவாசிக்கிறபடினால. அப்ப நம்ம விசுவாசிக்கிறோமா இல்லையா? இயேசு கிறிஸ்து அதான் வந்தார் அப்படின்னு. ஆமா இல்லையா? அதான் வசனம் சொல்லிருக்கு.
3:14 மறந்துடுங்க. பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். யாரு சிநேகிக்கிறது? பிதா நம்மளை சிநேகிக்கிறார். கர்த்தர் நம்மளை சிநேகிக்கிறார். அதனால தான் இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்காக நான் வேணும் செய்வதற்கு தேவையில்லை. ஏனென்றால் பிதா உங்களை நேசிக்கிறார். Because God loves you. அதனால தான் அங்க ஆண்டவர் இவர்களிடம் அழகாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். Because God himself loves us. See what Christ is explaining here, why the disciples can come directly. அப்ப அங்க இயேசு என்ன சொல்றாருனாக்கா, நம்ம நேரடியாக பிதாவிடமே நம்ம அணுக முடியும். நேரடியாக ஆண்டவர் பிதாவிடம் நம்ம ஜெபிக்க முடியும். நீங்க ஜெபிக்கும் போது என்ன ஜெபிப்போம்? கர்த்தாவே எங்களை ஆசீர்வதியும் அப்படிதான் சொல்றோம். கடைசியில என்ன சொல்லுவீங்க? கடைசி வார்த்தை என்ன சொல்லுவீங்க? ஆமெனுக்கு முன்பதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தினால தான் சொல்றோம். அப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லாமே செயல்படுகிறது. இயேசுவோட நாமம் இல்லாம அங்க இருக்காது. ஆண்டவர் இப்படியாக தான் சொல்றாரு. அப்ப நம்ம நேரடியாக ஆண்டவர் இயேசு சொல்ற, நீ நேரடியாக ஆண்டவர் பிதாவிடம் நீ கேட்கலாம், பேசலாம் என்று ஆண்டவர் இங்க சீஷர்களிடம் இப்படியாக சொல்லுகிறதை பாருங்கள். He is explaining why the disciples can come directly to the Father in prayer. அவர் அழகா சொல்றாரு. It is because disciples have loved and trusted in Jesus. Because இன்றைக்கு அதான் அவர் சொல்றாரு, நீங்கள் பிதாவை சிநேகிக்கிறபடியினால, பிதா உங்களை நேசிக்கிறபடியினால. அதனால தான் இங்க so therefore கர்த்தர் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபம், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. ஜெபங்கள் எப்படியாக கேட்கப்படுகிறது? மறுபடியும் சொல்லுங்க. இயேசு நாமத்தினால் ஆமென் சொல்றோம் இல்லையா? நம்ம ஜெபம் அருமையாய் கேட்கப்படுகிறது. So that's how we when we pray in the ending, நம்ம கடைசி நேரத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் அப்படிதான் சொல்றோம். ஒரு பொல்லாத ஆவியை பார்த்துட்டு போ அப்படி சொல்றோமா? எப்படி 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 சொல்லுவோம்? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதர நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், போக்கும் பரமரை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர கலிக்கும். இயேசுவின் நாமம் இனிதர நாமம், இன்ப நாமம். அதை நீ விசுவாசிக்கணும் இயேசுவின் நாமத்தினால. Okay. Not because of human. Okay. Not because of human can use his whole strength to overcome the forces of the evil. You understand? Not by your strength. மனிதனுடைய சுய பலத்தினால தீய சக்தியை மேற்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் நீ மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால. Not because of your strength. உன்னுடைய பலத்தினாலே, உன்னுடைய வல்லமையினாலே, உன்னுடைய சிந்தனையினாலே, உன்னுடைய அறிவினாலே, உன்னுடைய படிப்பினாலே நீ தீய சக்தியை என்னது மேற்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் உன்னால மேற்கொள்ள முடியும். அதான் சொன்னுச்சு, அப்பாலே போ அப்படின்னு. இயேசுவின் நாமத்தினாலே அப்படிதான் சொல்லுங்க இல்லையா? ஆக பிரியமானவர்களே, நம்ம இந்த ஜெபத்திலே நாம் தரித்திருக்கும் போது நம்ம இந்த சீஷர்கள் அந்த ஒற்றுமையாக இருந்ததே பாருங்க. இணக்கப்பட்டவர்களாக இங்க காணப்பட்டார்கள். அந்த நல் இணக்கத்தோடு ஒற்றுமையாய் ஜெபித்தார்கள். அப்புறம் அதுதான் பழைய ஏற்பாடு வாசிங்க எடுத்து வைங்க. எரேமியா 29 அதான் சொல்லுது இல்லையா? ஆக சீஷர்கள் எல்லாரும், இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அவங்களுக்கு ஆணையிட்டார்.
அப்பொழுது இறைவன் இருக்கிறது. அது போல பிரியமானவர்களே, likewise today we as a church must reconcile each other in unity and pray together. What Christ is telling, then your answer, your prayer will be answered. அதாவது இங்க திருச்சபையானது எப்படியாக இருக்க வேண்டும்னா, இணக்கப்பட்டவர்களாக, இணக்கத்தோடு ஒருத்தருக்கு அந்த ஒற்றுமையிலே இருந்து நாம் ஜெபத்தோடு நாம் ஒற்றுமையாக ஜெபித்தால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், உங்களுக்கு செவி கொடுப்பார். God will hear, he will open his ears to you, to the prayer. When the church come together in unity, reconcile together, come together. அப்ப சபையானது இப்படியாக இருக்கணும். அப்படித்தான் இங்க ஆண்டவர் இங்க சொன்னாரு. 29 யார் வாசிச்சா? 29:12 எரேமியா. ஓகே, நானே வாசிக்கிறேன். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு, என்னதான் அப்பொழுது நீங்க அப்படின்னா என்னது? நல்லா சொல்லுங்க. கூடி வந்துனா என்ன அர்த்தம்? ஒன்னா இருக்கிறது, ஒற்றுமையா, ஒன்னா யூனிட்டி, ஒன்னா வந்து அப்புறம் என்ன ஆகும்? சண்டை வருமா? தொழுது கொள்ளுங்க, அதான் வேற மாதிரி இருக்கு. தொழுது கொள்ளுங்க, என்னை தொழுது கொள்ளுங்கன்னா என்னங்க? தொழுது கொள்ளுனா என்ன? பிரே. தொழுது கொள்ளு வந்திருக்குல்ல, முஸ்லிம்காரங்க அப்பதான் சொல்லுவாங்க, தொழுதுட்டியா அப்படின்னு. ஜவா பிரே பண்ணாயா? அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு இந்த மக்களுக்கு? யாருக்கு? இந்த இஸ்ரேல் மக்களுக்கு, என்னை தொழுது கொண்டு அப்புறம் என்ன எப்படியா? என்னை நோக்கினா, என்னை பார்த்து, என்னை கூப்பிட்டு, அதான் நோக்கி. நம்ம எதோ நோக்குறோம் இல்லையா? அதனாலதான் கீழே விழுந்துடுறோம். சரி, வாசிங்க. என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஓகே, நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அதான சொன்னேன் மத. நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எப்படி செவி கொடுப்பேன்? நான் சொன்னது போல அந்த சீஷர்கள் எல்லாரும், ஒரு இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் இணைக்கப்பட்டு ஒற்றுமையாக ஆண்டவருக்கு அவங்க ஜெபித்தபடியினால, அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இப்படி இருக்கணும். அதான் திருச்சபையாக இருக்கும் பொழுது நம்ம எல்லாம் ஒற்றுமையை இணைக்கப்பட்டவர்களாக அந்த ஒற்றுமைக்குள்ள வந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு செவியை கொடுப்பார், எடுக்க மாட்டார். நம்ம செவி கொடுக்கிறது இல்லை ஆண்டவர் வார்த்தைக்கு. ஆனா அவரே சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு? என்னது? செவி கொடுப்பேன். ஆனா நம்ம கொடுக்கிறோமா செவி? ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய விண்ணப்பத்துக்கு நான் செவி கொடுப்பேன்றாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம காது மந்தமா போகுது, கேட்காது. உட்காந்துக்கிட்டு இருந்தாக்கா தெரியுமா? உட்காந்துட்டு தேவன வார்த்தைக்கு பேசும்போது மந்தமா இருக்கும் சில காதுங்க. அப்ப அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? வீட்டுக்கு என்ன செய்வாங்க? முன்னால என்ன செய்வாங்க? அம்மா அப்பா சின்ன பிள்ளைல இருக்கும் என்ன செய்வாங்க? ஐயோ அது இல்லைங்க, அது செவிடி ஆயிரும், செவிடு ஆயிரும். இல்ல காதல் என்ன செய்வாங்க? காதல் எண்ணெய் ஊத்தி ஊற வச்சு இந்த திருவிழா என்னது கிளீன் பண்ணுவாங்க. ஏன்? எதுக்கு? கிளியரா கேட்க. அந்த மாதிரி மந்தமா இருக்கிற காதல வந்து இப்ப எண்ணெய் ஊத்தி நல்லா கிண்டி நல்லா நம்ம சுத்தப்படுத்தணும்னாக்கா தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு நமக்கு செவிகள் திறக்கப்படும். ஐயோ பட்ட மிளகா, அது வேற மாதிரி. அப்பா எங்கேயோ போயிட்டாங்க அவங்க. ரைட், அதுக்கு சரிதான். பட்ட மிளகா உள்ளுக்கெல்லாம் விதையை எடுத்துட்டு எண்ணெயை ஊற்றி சூடு காய்ச்சிட்டு ஊற்றுவாங்க இல்லையா? கெட்டு போன காதுக்கு. இன்னைக்கு அப்படிதான் கெட்டு போன காது நிறைய இருக்கிறது, கேட்கவாது. சரியா? அது போல இன்னைக்கு ஆண்டவர் அப்படி இல்லை, உங்களுடைய விண்ணப்பத்திற்கு நான் செவி கொடுப்பேன். அல்லேலூயா. வாக்குமொழி
வாக்குறுதி. தேவன் God is giving an assurance that I will hear your words, your prayer. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஆண்டவர்! இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நம்ம எப்படியாக இருக்கணுங்க? இங்க ஒரு உறுதிமொழி ஆண்டவருக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, அந்த ஆண்டவரோட வார்த்தையை அந்த ஏக்கத்தோடு நம்ம தேட வேண்டும். You have to seek the Lord. You have to seek the word of God. You must have the longing. You must have the longing and pursue with oneless heart. ஒரு மனதோடு ஆண்டவரை தேடுவர்களாக இருக்க வேண்டும். திருச்சபையானது அப்படிதான் இருக்கணும். குடும்பமானது அப்படிதான் இருக்கணும். தனிப்பட்டவர்கள் நீ அப்படியாக தான் இருக்கணும். ஒருமனப்பட்டவர்களாய், oneless heart, ஒரே மந்தையாக. அப்ப நீ தேடும் போது ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார். ஏக்கத்துடன் ஒரே மனதுடன் நாட வேண்டும். அதாவது கர்த்தருடைய பிரசன்னம் உணர வேண்டும் என்றால் நாம் ஏக்கத்தோடும் அந்த தேடுதலோடும் அந்த ஒரு மனதோடும் நாம் தேடுவதாக இருக்கணும். அப்ப ஜெபங்கள் கேட்கப்படும். அப்ப ஆண்டவர் சொன்னது போல உங்களுக்கு நான் செவி கொடுப்பேன். அதான் ஆண்டவர் சொல்றேன் இல்லையா? நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஹலோ, கேளுங்க. இவர் சொல்றாரு, உங்கள் முழு இதயத்தோடும். அந்த முழு இதயத்தோடும் நம்ம தேடுகிறோமா? உன் இருதயம் எங்கே? அவங்களுக்கு தெரியும். நம்ம இங்க உட்கார்ந்துருப்போம், எங்கேயோ இருக்கும். ஐயா அப்ப ஐயா தூ நம்ம இப்படிதான் இருப்போம். அப்படி இருக்கிறியா? அப்படி இருக்கிறோமா? அப்படி இருந்தா தயவு செய்து கொஞ்சம் எழுந்திரிச்சு முன்னால போயிட்டு சுடு தண்ணி குடிச்சிட்டு வாங்க. கொஞ்சம் பேர்த்துரும். அப்ப கொஞ்சம் சுடு இருப்போம் இல்லையா? ஏன்னா இப்போ ஏக்கம் நல்லா இருக்கு. அதனால நல்லா எப்படி போயிருந்து குளிர் விட்டுருச்சு உடம்பு. அதோ பத்தியா சாட்சி சொல்லுங்க பாருங்க. ஆக பிரியமானவர்களே, இங்க உன் முழு இதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டு அடைவீர்கள். கண்டு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இங்க சொல்றாரு கண்டுபிடிப்பீர்கள் அப்படின்னு. எந்த உத்தரவாதம்? போய் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்களா? அவங்களுக்கு தெரியும் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க. போய் வளைய போடுங்க, என்ன வேணா செய்யுங்க. கண்டுபிடிக்கிறீங்களா பார்ப்போம். எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? How does you will look for him? How will you find God? கண்டுபிடிப்பீர்கள் சொல்றாரு. எப்படி? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க எனக்கு. எப்படி கண்டுபிடிப்பேன்? How would you find God? God is telling you. ஒருத்தர் கூட கண்டுபிடிக்கலையா? இது யார் சொல்லுது? முதல்ல யார் சொல்லுது? நெக்ஸ்ட் பைபிள் குவிஸ் I'll give you extra one point. Prayer. நான் சொல்றேன் பத்தியா, சின்ன பையன். அதனால நீங்களாம் தெரியல சொல்லல நானு. அப்படா நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். அப்புறம் என்ன ஆகுது? நம்ம யார் சொன்னாங்களே? ஓகே சரி, பரவாயில்ல. ஓகே, நான் ரொம்ப பேசுகிற பொழுது ஆனால் தூங்குறீங்க. ஓகே, பரவாயில்ல. சரி, அப்போ இப்படியாக கண்டுபிடிப்பீர்கள் என்று ஆண்டவருக்கு சொல்கிறாரு. ஆக பிரியமானவர்களே, நம்ம ஒரு மனதோடு ஒரு எண்ணத்தோடு ஆண்டவர் நம்ம தேட வேண்டும். அந்த ஏக்கத்துடன் தேட வேண்டும். அந்த மனதோடு நம் ஆண்டவர் இந்த கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணரும்படியாக நாம் ஒரு மனதோடு நம்ம நாட வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் சொல்லுகிறது போல, இன்று நமக்கு இந்த திருச்சபையை பார்த்து உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நான் செவி கொடுப்பேன். அப்படின்னா பதில் கொடுப்பேன். நம்பு, விசுவாசம். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். That's what God is seeking and that's what He is expecting from you, that you and I have faith in Him. Right?
கரெக்ட். மூன்றாவதாக நாம் நம்ப வேண்டுங்க, விசுவாசிக்கணும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்ம அவரை விசுவாசிக்க வரும். Your grief will turn to joy. 31வது வசனம் வாசிங்க. காணோம். யோவான் 31. சரி, ஓகே. 29 வாசிக்கிறேன். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீ ஊமைகளாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர். முதல் சொன்னாரு, நான் ஒரு கதையா சொல்றேன் அப்படின்னு இவளுக்கு. இப்ப இந்த சீஷர்களே சொல்றாங்க, ஆமா நீ உண்மையாலுமே கதை பேசாம நீங்க உண்மையா வெளிப்படையா பேசுறீங்க ஆண்டவரே அப்படின்னு இங்க இந்த சீஷர்கள் சொல்லும் பொழுது, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினாவே வேண்டியது இல்லை என்று. அப்ப நாங்க சும்மா கதை ஒரு கேள்வி கேட்காம இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீ தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அப்ப சொன்னது போல அப்ப இன்றைக்கு நான் கேட்கிறோம் உங்களை ஒரு கேள்வி. தேவன் கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூலோகத்துக்கு அனுப்பினார் என்று நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறீர்களா? வார்த்தை பதில் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீர்களா? இப்ப இயேசு சொன்னாரு அடுத்த வசனத்துல, இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக, இப்பொழுது நீங்க விசுவாசிக்கிறீர்கள். இந்த அதான் அப்ப ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய இடத்துல இயேசு கிறிஸ்து பூலோகத்துக்கு அனுப்பினது விசுவாசிக்கிறீர்கள் என்று கேட்டது போல இன்று நம்ம விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அப்ப இயேசு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், இன்று நீங்க விசுவாசிக்கிறீர்கள் பார்த்து சொல்றார். ஆமென். ஆக பிரியமானவர்களே, பிரிய ஆண்டவர் இப்படியாக வந்தார் என்று நாம் we believe that Jesus came from God. அதான் சொல்றாரு, கடைசியாக நீங்களும் விசுவாசிக்கிறீங்க அப்படி. இதோ நீங்க அதாவது நீங்கள் நானும் இந்த பூலோகத்திலே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, விசுவாசிக்கிறதுனால உனக்கு நன்மை உண்டு, விசுவாசிக்கிறதுனால நீ பிழைச்சுக்குவாய், அது உண்டு. ஆனா அடுத்தது உனக்கு என்ன இருக்கு? அடுத்த வசனம் வாசிங்க. இதோ நீங்கள் சிதறுண்டு. சொல்லுங்க, அப்படியா? 32வது வசனம் வாசிக்கிறப்பா தமிழ். சிதறுண்டு அவனவன் தான் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். சொல்லுங்க, இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அதான் சொன்னார்ல முதல் ஆரம்பத்துல காலம் வரும். ஆரம்ப வசனத்துல 25வது வசனம் வாசிங்க. இவைகளை நான் ஒரு கதையா உங்களோட பேசல, காலம் வரும் ஆரம்பத்தில் சொன்னாரு. இப்ப அந்த காலம் வந்துருச்சு, விட்டுவிடு காலம் வரும். அப்ப இன்றைக்கு பிரியமானவர்களே, விசுவாசிகளாக இருக்கும்போது நமக்கு இன்றைக்கு உபத்திரங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், வேதனைகள் வரும், பொறாமைகள் வரும், எதிர்ப்புகள் வரும் அல்லவா? வருதா இல்லையா? வருதா இல்லையா? நான் இனிமேல் யாரு மெஸ்ஸி தான் எனக்கு வந்து டூல். அவன் தான் கேள்வி கேட்பேன், நீங்கெல்லாம் தப்பிச்சுக்கங்க, பரவாயில்ல. ஓகே, அப்ப ஆண்டவருக்கு என்ன சொல்லுகிறார்? காலம் வரும். அந்த காலம் இங்க என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் சிலுவையிலே அறைய போற காலம், மரணத்துக்குள்ள அவர் வரப்போகிற காலம் வருகிறது என்று ஞாபகப்படுத்துகிறார். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறதுன்னா, ஆண்டவர் மரித்து அவர் உயிரோடு எழுந்துட்டார். ஆனால் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் நமக்கு நேரிடும். இதுல இருந்து நம்ம தப்பிக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவியாக இருக்கிறார். நீ எப்படிப்பட்ட விசுவாசியா இருந்தா கூட உனக்கு உபத்திரங்கள் உண்டு என்று ஆண்டவருக்கு இவருக்கு சொல்றது கூட நமக்கும் அப்படியாக சொல்லுகிறாங்க. தனியாக என்னை விட்டு விடுவீங்க, அப்படித்தானே விட்டு விட்டாங்க இயேசு கிறிஸ்து கடைசியா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை விட்டு விட்டு விலகி இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா?
சபைக்கு வராதவர்கள் எத்தனை பேர் இல்லவா விட்டு விட்டு விலகி போயிறார்கள். விசுவாசிகள் தான் நம்பினார்கள், இங்க வந்து தான் ஞானஸ்நானம் பெற்றார்கள், ராபோஜனம் எடுத்தார்கள், திடப்படுத்தல் எடுத்தார்கள், கல்யாணம் செய்தார்கள். ஏன்னா என்னாச்சு? என்ன ஆச்சு? விட்டு விட்டு போயிட்டுமா இல்லையா? என்னை விட்டு விடும் காலம் வரும். விசேஷங்களா தான் பயம், சிதறையாடி போவார்களே அப்படின்னு, சிதறுண்டு போவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரு. ஏனென்றால் அவர் இயேசு கிறிஸ்து பிடிச்சிட்டு போன பிறகு எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. அப்படித்தானே இருந்தாங்க, போய் ரூம்ல போய் அடைச்சு உட்காந்துக்கிட்டாங்க இல்லையா? ஏன் என்றால் அந்த யூதர்களை வந்து பிடிச்சி பரிசேயர்கள் யூதர்களை வந்து அவனை கொண்டு வருவாங்க அப்படின்னு பயத்துல என்ன போனாங்க. அதே மாதிரி தான் பிரியமானவர்களே இதான் நடக்குது. ஆக உங்களுக்கு ஒரு கண்ணோட்டத்துக்காக சொல்லுகிறேன். ஆக என் நினைத்து அப்பொழுது என்னை தனியே விட்டுவிடு காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. அதனால் அந்த டைம் அது சொல்லுகிறார், அவர் சிலுவையில் அறைய போற காலம் வருது. ஆனாலும் நான் தனித்திருந்தே, ஆனாலும் நான் I am not alone. Messi, I am not alone. From where you see this? Marcus, I am not alone. The phrase, where do you know this word? I say, you are a footballer, man. Liverpool. We are not alone, so I am not alone. But Jesus is telling, I am not alone. நான் தனியா இரே, பிதா என்னோட கூட இருக்கிறார். இது மறுபடியும் இங்க சில வேளையில சொல்றது, நீங்க சிதறுண்டு போவீர்கள் என்று. இதுல ஏன் சிதறுண்டு போவீர்கள் என்று சத்தம்? ஓகே, ஏன் சிதறுண்டு போவீர்கள் என்று சொல்லும் போது இந்த சீசர்களுக்கு அந்த விசுவாசம் ஒன்றும் பலப்படல. Their faith not strong enough to stand firm against the disasters. அதாவது பேரழிவு வருவதற்கு அவர்களுக்கு அந்த எதிர்த்து நிற்பதற்கும் அந்த பலம், அந்த சக்தி அவர்களுக்கு, அந்த விசுவாசம் இல்லை. தோற்று போய்விட்டார்கள் இயேசு பிடிச்சிட்டு போன பிறகு. அதனால தான் அது இந்த காலம் வந்துருச்சு. இப்ப என்ன விட்டு விலகி போயிடுவீங்க, சிதறுண்டு போவீர்கள், அடிக்கப்படுவீர்கள். இன்று அப்படித்தான் சிதறுண்டு அடிக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு இந்த உலகம் கிறிஸ்துவை பார்த்து செய்து கொண்டிருக்கிறது. பயப்படாத, ஆனால் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், பயப்படாத. is giving an assurance. பயப்படாத. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உலகத்தை ஜெயிச்சது போல ஆண்டவர் பிசாசை ஜெயிச்சது போல அது காலம். ஆக பிரியமானவர்களே, சரி, இங்க ஆண்டவர் சொல்றது நான் தனித்திரேன், I am not alone. ஆக பிரியமானவர்களே, சில வேளையில see sometimes you think you left alone. சில வேளையிலே நான் தனிப்பட்டவனாக இருக்கிறேனே, நான் தனிமரமாக இருக்கிறேனே, என்னை எல்லாம் விட்டு விட்டாங்களே அப்படி ஒரு 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 மனப்பான்மை நமக்குள்ள வரும், ஒரு வேதனை வரும், ஒரு கவலை வரும், ஒரு சோதனை வரும். இயேசு அதான் சொல்லுகிறார். என்ன சொல்றார்? நான் தனித்திரேன், ஆனாலும் பிதா என்னோடு கூட இருக்கிறார். அதே தான் சொல்லுகிறார் இன்றைக்கு. நீ தனித்திராக இருக்கிற, பயப்படாத, God is with you. இயேசு உன்னோடு இருக்கிறார். யார் என்னை கைவிட்டாலும், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். எங்க அப்பா அம்மா கூட கைவிட்டுருவாங்க, இயேசு அதான் உறுதியா பண்றாரு. ஆக பயப்படாதீங்க. அதனால ஆண்டவர் இந்த உறுதியை சொல்றாரு. இயேசு சொல்றாரு, நான் தனித்தீரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். அப்படி அவர் சொல்லும் போது அதே போல இன்றைக்கு நாம் கைவிட்டவர்களாக இருப்போம், தனிப்பட்டவர்களாக இருப்போம், ஒதுக்கப்பட்டவர்களாக இருப்போம், வேண்டாம் என்று வெறுத்துப்பட்டவர்களாக இருப்போம். ஆனால் பயப்படாத, இயேசு உன்னோடு இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாத. அந்த உறுதிமை ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். So Jesus is with you as he said the Father is with me. இயேசு கிறிஸ்து சொன்னது போல இன்று நமக்கு இயேசு நமக்கு துணையாக இருக்கிறார். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள், you have trials and tribulations. திடன்கொள், நான் உலகத்தை ஜெயிச்சேன்.
அந்த சமாதானமே உங்களுக்கு நான் உண்டு பண்ணும் பொருட்டாக நான் உங்களுக்கு சொன்னேன் என்று ஆண்டவருக்கு சொல்லுகிறேன். ஆக பிரியமானவர்களே, இது நடப்பு முன்பதாக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக இதை வெற்றி சிறந்ததை ஆண்டவர் இங்க உறுதிப்படுத்துகிறார். He affirms before the death. ஆக பிரியமானவர்களே, முடிவாக in order to hear our prayers we must have close relationship with God. அதாவது நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நம்ம ஆண்டவரோடு நம்ம அந்த உறவு நம்ம கொள்ள வேண்டும், அந்த உறவு இருக்க வேண்டும். அப்ப see Christ must dwell in our heart through faith. அதான் சொன்னது போல விசுவாசத்தினாலே வரும் ஜெபம் கிறிஸ்து நமது இருதயங்களில் வாசமா இருக்க வேண்டும். கிறிஸ்து நம்ம இதயத்திலே வாசமா இருந்தா தான் நீ விசுவாசித்தால் ஒழிய உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாது. ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நீங்க ஆண்டவரோடு நம்ம இணைக்கப்பட்டவர்களாக அந்த உறவுக்குள்ளே நம்ம வர வேண்டும். நீ விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, நீங்க ஆண்டவரை கர்த்தர் என்னை நேசிக்கிறபடினால, கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடினால, அதான் வாசிச்ச மாதிரி God loves you, not you love God. நீர் அன்பு வைத்ததால ஆண்டவர் வரவில்லை, ஆண்டவர் உன் மீது அன்பு வைத்ததனால உனக்கு ரட்சிப்பு வந்தது. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கும்? என்ன இருக்கும்? இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற ஜெபம் அல்லேலூயா கேட்கப்படும். அதெல்லாம் சைன் காமிச்சா தான் பதில் வருது. கேட்கப்படும். அப்ப கேட்கப்படும். அதனால தான் அவன் சொல்றாரு, உங்களுக்கு நான் செவி கொடுக்கிறேன், பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவருங்க 24வது வசனம் சொன்னாரா இல்லையா? ஐயோ, அப்ப அந்த உறுதிமொழி assurance God is giving, பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப ஏன் பயப்படணும்? அப்ப நம்ம விசுவாசமா இருந்து ஆண்டவரோட ஜெபிக்கும் போது, அந்த உத்தரவாதமாய் ஆண்டவரோட ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் செவி கொடுக்கிறேன் என்று உத்தரவாதம் சொல்கிறார். அப்ப பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்று உறுதிமொழி சொல்கிறது. அப்ப ஏன் பயப்படணும்? ஏன் தயக்கம்? ஏனென்றால் விசுவாசம் இல்லை, நம்புவது இல்லை. ஐயோ கிடைக்குமா, கிடைக்காதா, பெட்டிஷன் போட்ட முடியுமா? விசுவாசி. திருச்சபை காரியம் சரி, குடும்பத்து காரியம் சரி, தனிப்பட்ட காரியமா சரி, வேலை இந்த காரியமா சரி, வியாபாரம் காரியமா சரி, நீ விசுவாசி. சொல்லு. ஆண்டவர் இங்க சொல்றார், செவி கொடுக்கிறேன், கேளுங்க, என்னை சோதித்து பார். அப்ப ஆண்டவர் பிரிமர்களே, உங்கள் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி கொடுப்பேன் என்று இங்க உறுதி சொல்கிறார். ஆக reconcile and pray together, pursue with oneness heart. ஒரு மனமாய் திருச்சபையாக ஒருமனப்பட்டு ஆண்டவரோடு நாம் ஜெபிக்கும் பொழுது, when you reconcile and come in unity and pray together, God will listen and God will answer you. Amen. Hallelujah. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களில்